வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு மதியானம் தூங்குற தூக்கம் இருக்கே, அது சொல்ல வார்த்தையே இல்லை. இப்ப சுட சுட ஒரு காஃபி போட்டு குடிச்சா அப்படி சூப்பரா இருக்கும். இங்க எப்படி இவ்வளவு குப்பை வந்தது? காலையில தானே மாஞ்சி மாஞ்சி எல்லாத்தையும் பெருக்கி ஓர சேர்த்துட்டு போறேன். காத்துல பறந்து வந்துட்டு இருக்குமோ? கையோட எல்லா குப்பையும் கொளுத்தி இருக்கணும். இப்ப ஒண்ணுத்துக்கு 2 வேலை வைக்குது. கஷ்டப்பட்டு 1 மணி நேரமா சேர்த்து பெருக்கிறேன். சரி என்ன பண்றது, நம்ம தான் பெருக்கி ஆகணும். இந்த தொடப்ப எங்க வச்சேன்? ஒரு 2 நிமிஷம் அந்த வத்தி பெட்டியை கொஞ்சம் எடுத்துன்னு வந்து குப்பையை கொளுத்திருந்தேன்னா இந்நேரம் எனக்கு இந்த வேலை தேவையா? இதுவே நம்மளுக்கு ஒரு பாடம். இனிமே வந்து கையோட குப்பையை கொளுத்தி விட்டுருணும். இந்த மரத்துல இருந்து தான் இவ்வளவு குப்பை வருது. முதல்ல இந்த மரத்தை வெட்டி கடாசு போறப்பா. மரத்தை வெட்டிட்டா அது வேற வெயில்ல வேற நம்ம தான் இருக்கணும். இந்த மரம் இருக்கிற இங்க கொஞ்சம் நிழலா இருக்கு, ஆனா பெருக்க முடியலையே. டெய்லி 2 வாட்டி பெருக்கி பெருக்கி என் முது எலும்பு தான் உடையுது. நான் தான் இங்க பெருக்கணும், என்ன விட்ட வேற யார் பெருக்குவாங்க? இன்னைக்கு வரட்டும் அவளுங்க, எல்லா வேலையும் அவளுங்களே செய்ய வச்சிட வேண்டியதான். இந்த தொடப்பத்துல இந்த வேற குச்சியில ஒன்னொன்னா கீழே விழுது. நல்லா டைட்டா கட்டணும். எவ்வளோ குப்பை, அப்படியே கையோட இதே கொளுத்திட்டு போயிடணும். இல்லைன்னா மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் யார் பெருக்கிறது? ஏம்மா இடுப்பு முதுவும் சேர்ந்து வலிக்குதே. காலையிலயும் இப்படிதான் பெருக்கி பெருக்கி முது வலி வந்து போய் பத்தாச்சு. இப்ப மறுபடியும் பெருக்கிட்டே மறுபடியும் முது வலி வருது. கொஞ்ச நேரம் பெருசா எடுக்கலாம். அவளுக்கு வந்தா கொஞ்சம் காப்பி வச்சு தர சொல்லணும். இந்த ராதிகா வேற பசங்க ஸ்கூல்ல இருந்து கூட்டு வரேன்னு போனா போய் எவ்வளவு நேரம் இல்லை, அவளையாவது காப்பி வச்சு தர சொல்லலாம். அதுங்க எந்த கடையை பார்த்து நின்று ஆரம்பிச்சு நின்றுங்களோ ரோட்லயே தெரியல. அதுங்களை மேய்ச்சி எடுத்துன்னு வரதே ஒரு பெரிய விஷயம். வட்ட பொறுமையா வட்டம். நம்ம கொஞ்ச நேரம் படுப்போம். மணி வேற ஆகுது, இன்னும் வீடு வேற பெருக்கல. பாச பெருக்கி கோலை வைக்கணும். கொஞ்சம் அழுக்கு சம வேற இருக்கும், அது வேற தொலைக்க வேண்டியது இருக்கு. இவ்வளவு வேலையை வச்சு நான் எங்க இருந்து படுக்கிறது? அவளுங்க வந்தோடனே அவளுங்கள்ட்ட செய்ய சொன்னேன். கொஞ்ச நேரம் படுத்து ஏந்தாதான் இந்த முது சரியாகும். இன்னொரு 10 நிமிஷத்துல அவளுங்க வந்துருவாளுங்க. வந்தாலுங்க தூங்க விட மாட்டாளுங்க. இப்போ கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாம். ஐயோ கண்ணை 3 நாள்லயே சிங்க்ல சாமா இருக்கிறது ஞாபகம் வருதே. இந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சாதான் நான் கொஞ்சம் நிம்மதியா தூங்க முடியும். பரவாயில்ல, அவளுங்க வந்தாலும் செய்ய சொல்லிக்கலாம். தூங்கலாம். மா மா, என்ன பெத்த தாயே, எங்க இருக்கீங்க? நீங்க பெற்ற புதல்வர்கள் வந்திருக்கோம், எங்க இருக்கீங்க? ஏண்டி புதல்வர்கள்னா பையன் அர்த்தம்டி. புதல்விகள் வந்திருக்கோம், எங்க இருக்கீங்க? ரூம்ல இருந்து தாண்டி கொரட்ட சத்தம் வருது. சரி சரி, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம ட்ரெஸ் மாத்திட்டு போய் எழுப்பலாம். இரு. ஆமா தூங்கட்டும். யாரை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு? ஏனி இந்த டிஷர்ட் நீ போட போறியா? இல்ல நீ போட்டுக்கோ. சத்தம் கேக்குது வந்துட்டாளுங்க. நீசா கை வலிக்குது தலை வலிக்குது என்ன சொல்லி அவளுங்களே வேலை செய்ய வச்சலாம். அப்படிலாம் சொன்னாதான் வேலை செய்வாளுங்க. இல்லைன்னா நீயே செஞ்சுக்கோமான்னு சொல்லிட்டு படிக்க போறேன், இல்லை இங்க போறேன் அங்க போறேன்னு ஃபோன் எடுத்து வச்சுப்பாளுங்க. கடைசி புக் எடுத்து படிச்சா கூட பரவாயில்ல, வச்சு ஃபோனை வச்சு நோண்டின்னு ரீல்ஸ் பார்த்துன்னு உட்காந்து இருப்பாளுங்க இன்ஸ்டாகிராம்ல. அதுக்கு படிக்க போறேன்னு ஒரு சாக்கு. அப்படி சொல்லிட்டு நான் வந்து எதுவும் கேட்க மாட்டேன். சரி பசங்க படிக்குதுன்னு அமைதியா விட்டுருவோம்ல. அதனால நம்ம யாரு அவளுங்களோட கேடியாச்சே. வராளுங்க. எப்படி வந்தீங்க காலேஜ்ல இருந்து? இப்பதான் வந்த, போய் ட்ரெஸ் மாத்தின்னு வரோம். நீங்க நல்லா தூக்கத்துல டிராக்டர் ஓட்டுறீங்களா? அதான் நாங்க உங்களை எழுப்பல. நான் எப்படி டிராக்டர் ஓட்டினேன்? மா நீங்க கொரட்டை விட்டுறீங்களா, அதை தான் அப்படி சொல்றா. வாய் ஓவராயிடுச்சு இவளுக்கு. சரிம்மா நான் படிக்க போறேன், எனக்கு தலை வலிக்குது, கொஞ்சம் காஃபி மட்டும் போட்டு கொடுங்களேன். ஏண்டி எனக்கே தலை வலிக்குது, நான் வந்து பத்துன்னு இருக்கேன். வெளியில குப்பை எரிஞ்சு நின்று ஆஃப் பண்ணி விட்டீங்க. தண்ணி ஊத்துறீங்களா? அதெல்லாம் சித்தி தண்ணி ஊற்றி எப்பயும் நிறுத்திட்டு இருக்காங்க. காலையில ஒரு தடவை பெருக்கினேன், அது வந்து காத்துலயே அச்சுன்னு வந்து மறுபடியும் குப்பையை போச்சு. மறுபடியும் இப்போ ஒரு தடவை பெருக்கி குப்பையில சேர்த்து வச்சுட்டு அதுல முதுவலி வந்ததை வந்து பத்தேன். படுத்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஓ அப்படியா, அதனால தான் வரும்போது அவ்வளோ கொரட்ட சத்தத்தோட தூங்கிருந்தீங்களா? 10 நிமிஷத்துல யாரால அவ்வளவு சத்தமா கொட்ட விட்டு தூங்கும் போது தெரியலையே. நான் படுத்தோடனே தூங்கிடுவேண்டி. ராணி போயிட்டு கொஞ்சம் காப்பி போட்டு எடுத்துனா. அப்படி நீங்களும் காப்பி போட்டு குடிங்க. என்னது, நான் காப்பி போட்டு எடுத்துன்னு வருவா? ஆமா நீ தான், உன்னை தவிர வேற யார் போடுவா? அதான் ஒருத்தி குத்துக்கல் மாதிரி நிக்கிறாள, அவளை போய் போட்டு எடுத்துன்னு வர சொல்லுங்க. எனக்கு கால் பயங்கரமா வலிக்குது. நானே தூங்கலான்னு தான் வந்தேங்க. நான் தூங்க போறேன்ப்பா. ஏண்டி தலை வலிக்குதுன்னு தானே கேட்குறோம், போட்டு கொடு. டெய்லியுமா நீ போடுற? எனக்காச்சும் ஒரு நாள் தானே, அது கூட போட்டு கொடுக்க முடியாது உன்னால? எனக்கு காஃபிலாம் வேணாம், அவளுக்கு தானே வேணும், போய் அவளே போட்டுக்க சொல்லு. அவளுக்கு மட்டுமா வேணும், எனக்கும் வேணும்னு கேட்டல. ஒரு பெத்த தாய்க்காக ஒரு கப்பு காபி கூட போட்டு தரத்துக்கு இந்த வீட்டுல யாரும் இல்ல. எல்லாம் நான் வாங்கி வந்த வரேன். அப்படி சரி கத்தாதீங்க, தலைவலி வருதுன்னு எனக்கும். நானே போய் போட்டு எடுத்துன்னு வரேன். அப்படியே சிங்க்ல ஒரு 4 சாமா இருக்குண்டி, அதை எடுத்துன்னு போய் வெளியே போட்டுடு. எல்லாம் பெரிய பெரிய சாமா சிங்க்ல வச்சு கழுவ முடியாது. மா இப்போ காஃபி மட்டும் தானே போட சொன்னீங்க, இப்போ என்ன சாமான் எடுத்து வெளியே போட சொல்றீங்க? ஏண்டி 4 சாமா தாண்டி இருக்கும், அது கூட எடுத்து போட முடியாதா? ஏண்டி என்னைக்காச்சும் உங்களை வேலை வாங்கியிருக்கனாடி? உடம்பு சரியில்லை தானே சொல்றேன். உடம்பு சரியில்லாத போது கூட ஒரு வேலை செஞ்சு தர மாட்டீங்களா? அன்னைக்கும் எல்லா வேலையும் நானே தான் செய்யணும்ல. ஒரு நாள் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க விட மாட்டாளுங்க. நான் காஃபி போடுறேன், அவளை சாமான் எடுத்து வெளியே போட சொல்லுங்க. நான் அவளுக்கு வேற வேலை வச்சிருக்கேன், உனக்கு சொன்ன வேலையை நீ செய். ஐயோ நம்மளே விட மாட்டாங்க போலயே. அப்ப சரி செய்யறேன். ஏண்டி என் கூப்பிட்ட சத்தம் தர மாட்டேன், அமைதியா நிக்கிறேன். நீங்க என்ன கூப்பிட்டீங்களா இல்ல அவளை கூப்பிட்டீங்களானே தெரியல. ஏன்னு கூப்பிட்டா எனக்கு எப்படி தெரியும்? நாங்க ஏன்னு கூப்பிட்டேன், ஏன் தானே கூப்பிட்டேன். அவளையும் அப்படிதான் கூப்பிடுறீங்க, என்னையும் அப்படிதான் கூப்பிடுறீங்க. சரி நீ என்ன பண்ணு, வீடு ஃபுல்லா பெருக்கு, வாசல் பெருக்கு, கோலம் வை. உனக்கு இந்த வேலை தான், போய் டக்கு டக்குன்னு செஞ்சு முடிங்க பார்க்கலாம் எல்லா வேலையும். அவளுக்கு மட்டும் சின்ன வேலையை கொடுத்துருக்கீங்க, எனக்கு மட்டும் இவ்வளவு பெரிய வேலையை தரீங்க. வேலையில நடி சின்ன வேலை பெரிய வேலை. ஆமா அவரை காஃபி போட்டு 4 சாமான் எடுத்து வெளியே போட்டா போதும். நம்ம இத்தனை ரூமையும் பெருக்கி வாசல் பெருக்கி கோலம் வைக்கணும், எவ்வளவு பெரிய வேலை இது.
இங்க பாரு, அவங்களுக்கு சொன்ன வேலையை அவங்கவுங்க செஞ்சுட்டு போங்க. தேவையில்லாம வாயாடி இருந்தீங்கன்னா பாரு, அப்புறம் நான் பேச மாட்டேன், கொம்பு தான் பேசும். அப்ப எனக்கு குத்த வேலை செய்யறேன்ப்பா. உனக்கு நான் தனியா சொல்லணுமா? போறேன். கொஞ்சம் அதட்டி பேசினாதான் நம்ம மேல பயம் இருக்கும், இல்லைன்னா நம்ம தலைமையில ஏறி உட்காந்து ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுவாளுங்க. முதல்ல இந்த முதுவலிக்கு போய் டாக்டரையாவது பார்த்துட்டு வரணும், அப்பதான் நிம்மதியா ஒரு வேலையாவது செய்ய முடியும். இல்லைன்னா இவங்க கிட்ட போர்க்கால் அடிக்க வேண்டியதா இருக்கு. இந்த தொடப்பு நம்மளோட பெருசா இருக்கே. அந்த சோஃபா பக்கத்துல பெருக்கு வெளியே அப்படியே பெருக்கு எதுவுமே வெளில சேர்த்துட்டு அப்படியே வாசல் பெருக்கு கோலம் வச்சுட்டு வந்துடலாம். ஏண்டி வழியில இருந்து கொஞ்சம் தள்ளு, சீக்கிரம் தள்ளுடி, வெயிட்டா இருக்குடி. எது இந்த 4 தட்டு 2 கிண்ணம் உனக்கு வெயிட்டா இருக்கா? தோசை கடாயில இருக்குடி, வெயிட்டா இருக்குடி, நவுறி. வந்துட்டேன். வழியில ஏண்டி வந்து நிக்கிற, தள்ளுடி. ஏன்னா ஓரமா தான் நிக்கிற, கண்ணு தெரியலையா? போ பாரு, ஓரமா தான் நிக்கிறேன். சாமா ஸ்டாண்டர்டோ தூக்கி தலையில போட போறேன் பாரு. இந்த இடம் போதுமா என்ன உள்ள 4 கிரவுண்ட் விடவா? உன்னை வந்து பாத்துக்கிறேன் இரு. சீக்கிரம் முதல்ல காப்பியை போடுடி. போட்டு உன் தலையிலே எடுத்துட்டு வந்து ஊத்துறேன் இரு. பின்னாடியே போ, உன்னை டார்ச்சர் பண்றது தாண்டி எனக்கு சுகமே. இங்க பாரு, அழுக்கு தண்ணி தூக்கி தலையில ஊத்திடுவேன். ஐயா, நான் வாசல் பெருக்கிறதுக்காக வரேன். உடனே பிளேட்டை மாத்திடுவா. இவளுங்க கிட்ட சொல்லி அனுப்பிச்சது 2 வேலை தான், அதே 2 மணி நேரத்துக்கு செய்யறாளுங்களே. காப்பி கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வரல. ஏண்டி நீ காப்பி வருமா வராதா? இதோ வந்துட்டோம். இந்தாங்க சுட சுட காஃபி. ஏண்டி பிஸ்கெட் எதனா எடுத்துன்னு வரக்கூடாது? காப்பி கேட்டா வேற காப்பி மட்டும் தான் எடுத்துன்னு வருவியா? நான் பார்த்தேன் அங்க செல்ஃப்ல இல்ல, பிஸ்கெட் எல்லாம் காலி. ஆமா, நான் தான் சாயந்தரம் உட்காந்து சாப்பிட்டேன். அப்புறம் என்ன பிஸ்கெட்ஸ் வரேன்னு பாதியா வச்சிருக்கோம், வந்துனே இருக்கேன். சரி கூட அப்படியே குடிக்கிறேன். சீக்கிரம் குச்சி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. ஏன் எதனா கலக்கி எடுத்துன்னு வந்திருக்கியா என்ன? காஃபில என்னம்மா கலக்க போறோம்? இல்ல புதுசா ட்ரை பண்றேன், அது போடுறேன் இது போடுறேன், என்ன போட்டு வச்சிருக்கியான்னு கேக்குறேன். இல்லம்மா அதெல்லாம் எதுவும் போடலம்மா, குடிமா. நம்பி குடிக்கலாமா? பயமா இருக்கே. வாசனைலாம் நல்லா தான் வருது, நம்பி குடிக்கிறேன். நல்லா தான் இருக்கு. காப்பி தூள் கொஞ்சம் நிறைய ஆயிட்டு இருக்கு. ஆமாம்மா, நான் தான் காஃபி ஃப்ளேவர் நல்லா இருக்கட்டும் காஃபி தூள் ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டேன். போதுமா 2 ஸ்பூனு? ஏண்டி கசக்குதுடி. 2 ஸ்பூன் தாம்மா போட்டேன். ஏண்டி அவன காப்பி தூள் போய் 2 ஸ்பூன் போடுவானாடி? சக்கரை தாண்டி 2 ஸ்பூன் போடுவாங்க. காப்பி தூள்ல 1/2 ஸ்பூன் போட்டாலே போதும். அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன் எனக்கு காப்பி போட தெரியாது, நீ தானே போய் போட்டுன்னு வா, தலை வலிக்குதுன்னு. நல்ல வேலை, அந்த கலரை பார்த்துட்டு நான் வேணான்ட்டேன், அதனால தப்பிச்சேன். இல்லை யார் அந்த காப்பியை குடிச்சிட்டு போய் பாத்ரூம்ல உட்காந்து கட்டுறேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, குடிங்க. ஏம்மா 2 வாய் குடிச்சதுக்கே தலைவலியில பறந்து போச்சுமா, போதுமா எனக்கு. மீதி காப்பி வேஸ்ட் ஆயிடுமா, குடிங்கம்மா. நான் வேணா கடைக்கு போய் பிஸ்கெட் வாங்கிட்டு வரட்டா? இந்த காப்பியே போதுமா, பிஸ்கெட்ல எதுவும் வேணாம். இவங்க போற வீட்டுல மாமியார்லாம் என்ன சித்திரவதை பண்ண போறாங்களோ தெரியல. அவங்க தான் ரொம்ப பாவம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மாமியார் வீட்டுல இருந்து போன் எதனா பண்ணாங்கன்னா எடுக்க கூட கூடாது. அப்புறம் அந்த பொம்பளை கிட்ட யாத்திட்டு வாங்குறது. காப்பி போடுற அழகுலயே தெரிஞ்சிச்சு என் பொண்ணு எவ்வளவு அழகா குடும்பம் நடத்த போறான்னு. சொல்லி குத்தா கத்துக்கணும். யாருக்கிட்டம்மா தனியா பேசி நிற்க? உன் காஃபியை குச்சி மெய் மறந்து நானே எனக்கே பேசி நிற்கேன். அப்படியா, சரி பேசுங்க. உன் வாழ்க்கையில இன்னொரு தடவை காஃபி மட்டும் போட்டுறாத தாயே. ஏம்மா? ஒன்றும் இல்லை, இந்த காஃபில அரிய வகை காஃபி எல்லாருக்கும் கிடைக்கூடாது, அதனால தான் சொல்றேன். ஓ அப்படியா, சரி போட மாட்டேன். இந்த மாதிரி காஃபி டேஸ்டான காஃபில எப்பயாவது குடிக்கணும். டெய்லி குச்சோன்னு வச்சுக்கோங்க, அதே பழகிடும். தகட்டு அதுவே குடிக்கிற மாதிரி ஆயிடும். என்னைக்காவது இந்த மாதிரி டேஸ்டா திக்கா குச்சா போதும். ஓ அப்படியா, சரி. நான் கூட காஃபி கூட நல்லா இல்லையோன்னு நினைச்சேன். நீங்க கசக்குதெல்லாம் சொன்னீங்களே அதனால. நல்ல காஃபில கசக்கத்தான் செய்யும். இப்படிலாம் சொல்லனா இன்னொரு தடவை காஃபி இந்த காஃபி கூட கிடைக்காது. அதனால சமாளிக்க வேண்டியதா இருக்கு. இன்னொரு தடவை முதல்ல அவள் காஃபி போடவும் சொல்லக்கூடாது.